அண்ணா மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, சரி பண்ணி தரீங்களா? அதுக்கு தானே கடை வச்சுருக்கோம், மொபைல் சரி பண்ணுறதுக்கு. சரி பண்ணி தரீங்களான்னு கேட்குறியே. என்னன்னே தெரியலண்ணா, டிஸ்பிளே ஒழுங்காகவே இருக்க மாட்டேங்குது. ஆன் ஆகுது, அப்புறம் திடீர்னு அதுவாக ஆஃப் ஆகுது. என்னென்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள், எப்போ வந்து வாங்கிக்கலாம்? பார்த்துடலாம், சாயங்காலம் இல்லை நாளைக்கு வந்து வாங்கிக்கிங்க. ஆனால் அண்ணன் சொல்கிறவங்களுக்குலாம் நான் வேலை பார்த்து கொடுக்குறது இல்லையே. அச்சோ, நீ என்னை விட சின்ன பையனாப்பா. சரிடா தம்பி, தெரியாமல் அண்ணன் சொல்லிட்டேன். நான் சாயங்காலம் இல்லாட்டா நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். உன் நம்பர் மட்டும் கொடு, என் ஃப்ரெண்ட் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுறேன். நீ சொன்னீங்கன்னா நான் வந்து வாங்கிப்பேன். என்னது தம்பியா? உன்னை விட நான் என்ன சின்ன பையன் நினச்சிக்கிட்டு இருக்கியா? உன்னை விட நான் பெரிய பையனே. அப்போ நான் கரெக்டாக தானே அண்ணன் கூப்பிட்டேன். அப்போ அண்ணன் கூப்பிட்டா உனக்கு கோவம் வருது, அப்புறம் தம்பியும் கூப்பிட்டான்னு கோவம் வருது. அப்புறம் என்னென்ன கூப்பிடுறது? எனக்குன்னு பேர் வச்சிருக்காங்க, என் பேர் சிவா. அதை சொல்லியே கூப்பிடலாம்ல, நல்லா தானே இருக்கு. இப்போ அண்ணன் கூப்பிட்டதாப்புல நீ என்ன தேஞ்சா போகிற? எல்லா கடையிலும் போய் அண்ணா வேலை பார்த்து கொடுங்கன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி தானே சொல்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வரப்போகிற பொண்ணுங்க பூரா என்னை அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டா நான் யாரை தான் கரெக்ட் பண்ணுறது? அழகான பொண்ணுங்க பூரா என்னை அண்ணன் என்னன்னு கூப்பிட்டா நான் எங்கேயும் போகிறது? சாமியார் மடத்தில் போய் சேர்ந்துக்கணும். அதனால தான் நான் புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்கேன். அண்ணன் தம்பி இந்த மாதிரி சொந்த பந்தம்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு நான் ஃபோன் வேலை பார்த்தே கொடுக்குறதில்ல. அப்போவே நினச்சி இந்த கடையில் ஆளே இல்லையே, ஈக்காக்கா கூட இல்லையே, ஆள் நடமாட்டமே இல்லாத கடைக்கு போகிறமே, நல்ல வேலை பார்த்து கொடுப்பானா அப்படின்னு நினச்சி. இப்போ தானே தெரியுது உன் கடைக்கு யாரும் எதுக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்கன்னு. இப்படி சொன்னால் யார் வருவா? நீ வந்து உட்காந்து ஓட்டணும். அதெல்லாம் நான் உட்காந்து ஓட்டிக்கிறேன். நீ என்னை சிவான்னு கூப்பிட்டு கொடுத்தீங்கன்னா நான் வேலை பார்த்து தருவேன். இந்த அண்ணன் நொண்ணே வேலை பார்த்து கொடுங்க அப்படிலாம் சொன்னால் நீ வேறு கடையை பார்த்துட்டு போகலாம். அப்படி ஒன்றும் என் ஃபோனை வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஃபோனை கொடுங்க, எனக்கு என்ன வேறு கடையே இல்லையா? இந்த ஊரில் உங்கள் மட்டும்தான் கடை வச்சிருக்காங்க, அதிசயமா. பக்கத்தில் கூட 2 கடை தான் இருக்குது, அது பூட்டி கிடக்கு. சரி, காலையிலே வெள்ளனை திறந்துருக்கியே அப்படின்னு வந்தால் ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு முன்ன பின்ன தெரியாத பண்ணிட்டு இப்படி தான் பேசுவியா? என்னம்மா பண்ணுறது? தெரிஞ்சுக்கிட்டா பேச முடியும். சரி வா பழகிக்கிட்டு பேசலாம் அப்படின்னு சொன்னால் நீ பழகுறதுக்கு வருவியா? உன் பேரை சொல்லுவியா? ஊரை சொல்லுவியா? என்ன பண்ணுற? என்ன படிக்கிற? எப்படி என்ன பிடிக்கும் உனக்கு? எது பிடிக்காது? இதெல்லாம் சொல்லுவியா? சொல்ல மாட்டில்ல. அதை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சா டேரெக்டாக அப்ரோச் பண்ணிடணும். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, நீ என்னை அண்ணன் கூப்பிட்டு எனக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மெண்டல், காலையிலே நான் யார் முகத்தில் முழிச்சேனே தெரியல. காலையிலே வந்து உன்கிட்ட வந்து மாட்டிருக்கேன் பாரு. இந்த ஃபோன் சரியாக வேறு இன்றைக்கி தான் ரிப்பேர் ஆகணுமா? வேறு கடையிலையாச்சும் சாயங்காலம் ரிப்பேர் இருந்தால் கூட வேறு கடையிலாச்சும் கொடுத்துருக்கேன். சாயங்காலம் தான் கொடுப்போம்னு நினச்சி அப்படியே புத்தி கேட்கல. ஃபோன் இல்லாமல் இருக்க முடியல. சரி காலையில் கொடுத்துட்டு போனால் சாயங்காலம் வாங்கிக்கலாமே அப்படின்னு ஒரு நப்பாசையில் உன் கடையில் கொண்டாந்து கொடுத்துடல. என்னை செருப்பாலே அடிக்கணும். உன் கடையில் நீ மட்டுமே நல்லா உட்காந்து ஓட்டு. குதிரைவாள், என்ன ரொம்ப ஓவராக தான் பேசுகிற? குதிரைவாளா? உனக்கு எவ்வளோ கொழுப்பானா? நல்லா அமைதியாக இருந்துக்கிட்டு எவ்வளோ வாய் பேசுகிற? உன் கடைக்கெலாம் ஆளே வர மாட்டாங்கடா. காக்கா கூட வராதடா. சும்மா இதை உட்காந்துட்டு கடையை இழுத்து தாண்டா மூட போகிறேன். நீனா எதுக்கடா கடை தந்த? உனக்கெல்லாம் கடையெல்லாம் ஒரு கேடா? மேடம், நாங்கள் கடையில் வியாபாரமே போகலைனாலும் இங்கே தான் உட்காந்துருப்போம். இங்கே தானே வர போகிற பொண்ணுங்கள்லாம் சைட் அடிக்கலாம். என் கடைக்கு வரலைனாலும் பக்கத்து கடைக்கு போங்கள்ல, சைட் அடிக்கலாம்ல. இதுக்குன்னே திரிவாங்க போல. சை, நான் போகிறேன். உன்னோடலாம் நம்மளுக்கு எனக்கு இப்போ தெம்பு இல்லை. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. எந்த காலேஜில் படிக்கிற நீ? அம்மா உன் பேர் என்ன சொல்லிட்டு போய் என் பேரை சொன்னீங்கன்னா குதிரைவாள்னு கூப்பிட மாட்டேன்ல. என் பேரை கண்ட விடலாம் சொல்ல முடியாது. அப்போ நான் உன்னை குதிரைவாள்னு தான் கூப்பிடுவேன். கூப்பிடுவேன். இனிமேல் உன் கண்ணில் மாட்டினா தானே இந்த கடை பக்கமே நான் வர மாட்டேங்க. இந்த பக்கமே இனிமேல் நான் காலேஜுக்கு போக மாட்டேன். பார்க்கலாம். இந்த உலகம் ரொம்ப சின்ன. எப்படி இது இருந்தாலும் ஒருத்தர் பார்த்துதே ஆகணும். நீ என் கண்ணில் மாட்டாமலாம் போயிடுவேன். நாளைக்கே மாட்டினாலும் மாட்டுவேன். அப்போ வச்சுக்கிறேன் நீ. என் ஃபோனை கொடு. நீனா ஒன்று வேலை பார்க்கலாம். நீ வேலை பார்த்தா அந்த ஃபோன் நல்லாவே வேலை செய்யாது. உன் மகர கடையை பார்த்தா தெரியல. சரி போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சப்போஸ் ஒன்று போனாலும் வேலை பார்க்க கொடுத்தா நம்புறதே நம்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போல. ஆமாம்ல, இந்த ஐடியா எனக்கு தோணவே இல்லையே. நல்ல ஐடியா கொடுத்துட்டியே. மிஸ் ஆயிடுச்சே, முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? நம்பர் எடுத்துருப்பில்ல. சரி வீடு, பார்த்துக்கலாம். என்ன குதிரைவாள், சொல்லாமலே போகிற. இவ்வளோ பேசிட்டோம், சண்டெல்லாம் போட்டிருக்க. ஒரு வார்த்தை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகலாம்ல. கண்டை விட்டலாம் எங்கே போகிறேன் எங்கே வரேன் போயிட்டு வரேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. பிடிக்காது இவள்கிட்ட. மூஞ்சி காமிக்காமல் போய்கிட்டே இருக்கணும். சரியான திமுறாக தான் இருப்பா போல். நம்மளும் ஓவராக தான் பேசிட்டோம். சரி போட்டும். இந்த பக்கம் தானே தெரியவா, பார்த்துக்கலாம். கண்டுபிடிக்கணுமே பேர் என்னென்னு. என்னடி இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஒருவேளை நீ வரலையோ? வரலன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பியே. என்னாச்சுன்னு உனக்கு ஃபோன் பண்ணால் உன் ஃபோனு சுவிட்ச் ஆஃப். ஃபோன் எங்கடி? ஏன்டி நீ வேறு கேட்குற? காலையிலே ஃபோன் மக்கள் பண்ணிடுச்சுடி. அதே வேலை பார்க்க கொடுக்கலான்னு கடைக்கு போனால் அங்கேயே ஒருத்தன் 7:30 கூட்டுறேன். ஏன்டி ஃபோன் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டானா? அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையேடி, ஃபோன் வேலை பார்க்க முடியாதுன்னு. அவன் என்னமோ அண்ணான்னு கூப்பிட்டாலும் வேலை பார்த்து தர மாட்டான். சரி சின்ன பையனாக இருக்கும்போது தம்பின்னு கூப்பிடுறேன். அப்படி இது பண்ணுறேன். என்னை பேர் சொல்லி கூப்பிடு. அண்ணன் தம்பின்னு சொல்கிறவங்களுக்கு நான் வேலை பார்த்து கொடுக்க மாட்டேன். நான் வர பொண்ணுங்களாம் அண்ணன் தம்பின்னு கூப்பிட சொல்லுவேனா? நான் எப்படி பிள்ளைகளை கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறாண்டி என்கிட்டயே. அப்படி அடி சொன்னேன். திமுரு தாண்டி. எந்த கடையில் அப்படி எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் கூட ஃபோன் கடை தாண்டி வச்சிருக்கு. நீ ஃபோன் பண்ணி தான் நான் சொல்லியிருப்பேன்ல. நான் வந்து ஃபோன் வேலை செய்யலன்னு சொல்லி அப்புறம் எப்படி நான் ஃபோன் பண்ண முடியும்? உங்கள் அண்ணன் கடை வச்சிருக்கான்னு சொன்னேன். எங்கே என்ன எந்த கடை பேர்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சொன்னதே இல்லை. அதனால தான் ஒரு கடை வெள்ளனவே திறந்துருக்கேன்னு போனி பார்த்தா அவன் அந்த மாதிரி திமுறா பேசுகிறேன். சரி வீடு, சாயங்காலம் அண்ணன் கடையில் போய் கொடுத்துக்கலாம். இல்லடி, வர வழியில் வேறு கடை திறந்துருந்துச்சு, அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டு சாயங்காலம் வாங்கி சொன்னாங்க. வீட்டுக்கு போயில நான் வாங்கிக்கிறேன். இப்படிலாமடி பேசுவாங்க. இருடி, எங்கள் அண்ணன் சொல்கிறேன். அவனை மட்டும் ஒரு நாளைக்கு கடையை மட்டும் காமி. எனக்கு எங்கள் அண்ணன் சொல்லி அவனை வாங்கிக்கிறேன். அந்த கடை பக்கமே நீ போகக்கூடாது. அவன் மூஞ்சி முகரையும் பாரு. அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். என்ன பேச்சு பேசணும்? குதிரை வேலை நினைச்சிட்டேன். என் குடும்பியை பார்த்து இது கட்டிருக்க மாட்டாமல் போயிடுவேன். அண்ணன் ஒரு நாளைக்கு வர சொல்லி அவனை கச்சேரி பண்ணிடுவோம்.
அன்னைக்கு சாப்பாடு வேற கொண்டு வரலடி, உன்னை கொண்டு வர சொல்லலான்னு ஃபோன் பண்ணி சுவிட்ச் ஆஃப்னே வந்துச்சு. அதோட வந்துட்டு கேண்டீன்லேருந்து வாங்கி சாப்பிடணும். ஸோ நானும் தான் அவசரத்தில் எடுக்காமல் வந்துட்டேன். நான் காசு எடுத்து கொண்டு வரல, நீ காசு வச்சிருக்கியா? சரி வா, நம்ம என்ன தானே கேண்டீனில் கடை சொல்லி வாங்கிக்கலாம். நல்ல வேளை நீ வரல நினச்சி கொஞ்சம் நேரத்தில் பதறிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் போட்டாலும் நம்ம மட்டும் தனியாக போய் மாட்ட போகிறோமே அப்படின்னு. எங்கே பொங்கால பார்க்க போகிறது இல்லையா? சீக்கிரமே வந்துடுறேன். ஆளும் சொல்லாதடி, சும்மா போய் முன்னாடி அம்மா இங்கே வேலை பார்த்தா அதனால போவேன். இப்போ தான் வேலை பார்க்கல இல்லை, அதனால இப்போ இங்கெல்லாம் போகிறதில்ல அப்படின்னு நேற்று ரோட்டில் பார்த்து பேசினேன். ஓ இதெல்லாம் வேறு நடக்குதா? சரி சரி, வீட்டுக்கு போயிருந்தாலும் அங்கங்கே பார்த்து பேசுறியே. நீ வேற சும்மா இது ரோட்டில் யதார்த்தமாக நின்று அப்போ பார்த்து பேசினா, நீ இதுக்கு வேற நீ காது மூக்கு வச்சு பேசாதவா போ. அம்மா அந்த பையன் பேர் என்னடி? உன்னிட்ட அம்பிள் தானே? என்னமோ தாண்டி சொன்னேன், என்னமோ சொன்னேன் மறந்துட்டு போ. பேர் சொன்னேன்னா எங்கள் அண்ணன்ட்ட சொல்ல வசதியாக இருக்கும் பார்த்தேன். சரி இன்னொரு நாள் போ, அந்த பக்கம் முடினா கடை பேரெல்லாம் பார்த்துட்டோம். நான் அந்த பக்கம் போகவே மாட்டேன், பார்த்துட்டு வரேன். சரி வா போகலாம். காலையிலையும் சாப்பிடல, வயிறுக்கு இருக்குது. இன்டர்வெல்ல போய் பச்சையாச்சு சாப்பிட்டு வரணும். நானே டென்ஷன்லேயே திங்கிறதுலே இரு, சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். போகலாம்.